வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, எல்லாம் வல்ல பழனிவாழ் பாலதண்டாதிபதி சுவாமிக்கு அரோரா. குருநாதர் அருணகிரி பெருமானின் திருவடியிலேயே சரணம் சரணம் சரணம். எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாயுமன்றோடைய திருப்புவண்ட மகா மந்திரத்தில் கௌமார இனத்தது வருஷப்படி பாடல் 1276 வரி பரந்திரண்டு என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணமும் பொருள் விளக்கமும் பழனியாண்டம் திருவடிக்கு. இந்த பாடல் திருவடி மறவேன் என்று நம் குருநாதர் தன் உள்ள உறுதி பேசுகின்ற அற்புதமான பாடல். தனதனன் தனந்த தனதனன் தனந்த தனதனன் தனந்த தனதானம், இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடலை பார்க்கலாம். வரி பரந்து இரண்டு நயனமும் சிவந்து வதன மண்டலங்கள் குறுவேர்வாய் மணி சிலம்ப அலம்ப அழகமும் குலைந்து வசமழிந்து இழிந்து மயல்கூற இருதனம் குலுங்க இடை துவண்டு அணுங்க இனிய தொண்டை உண்டு மடவார் தோள் இதமுடன் புணர்ந்து மதிமயங்கினும் பொன் இலகு நின்பதங்கள் மறவேனே. விரிபறந்து எங்கும் உததியும் கலங்க விடம் இன்னும் பிறந்தது என வானோர் விருவி நெஞ்சம் அஞ்சி உரனொடும் தயங்கி விரை பதம் பணிந்து முறையோ என்று உரைமறந்து உணங்க அகில் தொடும் பிரச்சண்ட உயர் தலம் குலுங்க வரு தோகை ஒரு பெரும் சிகண்டி மயில் அமர்ந்து இலங்கி உலகமும் புறந்த பெருமாளே. வரிபறந்து இரண்டு நயனமும் சிவந்து வதன மண்டலங்கள் குறுவேர்வாய் மணி சிலம்ப அலம்ப அழகமும் குலைந்து வசமழிந்து இழிந்து மயில் கூற இருதனம் குலுங்க இடை துவண்டு அணுங்க இனிய தொண்டை உண்டு மடவார்த்தோள் இதமுடன் புணர்ந்து மதிமயங்கினும் பொன் இலகு நின் பதங்கள் மறவேனே அப்படின்னு முதல் பகுதியில் சுவாமி தன்னுடைய உள்ளத்தின் உறுதியை பேசுகிறார். இந்த உறுதி வரணும், அது இறைவனுடைய அனுகிரகத்தால் தான் வரும். அதாவது ரேகைகள் பறந்துள்ள இரண்டு கண்களும் சிவந்து வதன மண்டலங்கள், அதாவது முகமண்டலங்கள் முகவட்டம் சிறு வேர்வை துளிகளை கொண்டதாய் ரத்ன சிலம்பொலிக்க கூந்தலும் சரிந்து கலைய தன்வசம் கெட்டு இழிநிலை அடைந்து காமப்பித்து மிக இரண்டு கொங்கைகளும் குலுங்கி அசைய இடை துவட்சியுற்று அணுங்க வருந்த இனிய தொண்டை வாயுரலை உண்டு பருகி மாதர்களின் தோள்களை இன்பச்சுவையோடு அணைந்து சேர்ந்து மதிமயங்கினாலும் என் புத்தி கெட்டு போனாலும் பொன் இலகு தங்கமயமான உன்னுடைய திருவடிகளை நான் என்றும் மறக்க மாட்டேன் மறவேன் அப்படின்னு முதல் பகுதியில் சொல்றார். ரெண்டாவது பகுதியில் விரிபறந்து இயங்கும் உததியும் கலங்க விடம் இன்னும் பிறந்தது என வானோர் விரிவி நெஞ்சம் அஞ்சி ஒருனோடும் தயங்கி விரைபதம் அணிந்து முறையோ என்று உரை மறந்து உணங்க அகில் தொடும் பிரச்சண்ட உயர் தள்ளம் குலுங்க வரு தோகை ஒரு பெரும் சிகண்டி மயில் அமர்ந்து இலங்கி உலகமும் புறந்த பெருமாளே அப்படின்னு முடிகிறார். அதாவது விரிந்து பறந்து இயங்கும் அசைகின்ற கடலும் கலக்கமுற விஷம்தான் மீண்டும் பிறந்து விட்டதோ என்று தேவர்கள் பயம் கொண்டு உள்ளம் பயந்து திண்மையும் திடமும் தயங்கி பாடி குலைந்து உன்னுடைய விரை பதம் நறுமணம் வீசும் திருவடி மலரை பணிந்து வணங்கி முறையோ என்று ஓலமிட்டு உரை மறந்து இன்னது சொல்லுவது என்பது கூட அறியாது மறந்து சிந்தை வாடி நிற்க வேலாயத்தை செலுத்திய பிரச்சண்ட வீரனை சிறந்த பூமிகள் எல்லாம் குலுங்கி அசைய வந்த கலாபத்தை உடைய ஒப்பற்ற பெரிய சிகண்டி என்னும் பேரை உடைய மயில் மீது அமர்ந்து விளங்கி உலகத்தை காத்தளிக்கும் பெருமாளே நின்பதங்கள் மறவேனே. அதாவது மடவாரோடு மயங்கினும் மறவேன் அவங்க தான் அந்த பாடலுடைய முக்கியமான கருத்து. இது நிறைய திருப்பூர் சொல்லியிருக்கார். ஏறக்குறைய ஒரு 8-10 திருப்பூர் இதே சொல்கிறார். கந்தர்கள் சொல்கிறார் அயர்கினும் வேல் மறவேன். அதனால் எந்த நிலையிலையும் அது எப்படி இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இறைவனுடைய திருவடியும் அவனுடைய தந்த பேருள் கனவிலும் நனவிலும் மறவேனே. அதுதான் நாம் ஒரு பெரும் பாடம் எடுத்துக்கணும். ரேகைகள் பறந்துள்ள இரண்டு கண்களும் சிவந்து முகவட்டம் சிறு வேர்வை துளிகளை கொண்டதாய் ரத்ன சிலம்பொலிக்க கூந்தலும் சரிந்து கலைய தன்வசம் கெட்டு இழி நிலையை அடைந்து காமப்பித்து மிக இரண்டு மார்பகங்களும் குலுங்கி அசைய இடைநிகழ்ந்து வருந்த இனிமையான வாயுகளை பருகி மாதர்களின் தோள்களை இன்பச்சுவையோடு அணைந்து சேர்ந்து என் புத்தி கெட்டு போனாலும் தங்கமயமான உன்னுடைய திருவடிகளை நான் ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் முருகா. விரிந்து பறந்து அசைகின்ற கடலும் கலக்கம் ஆழகாத விஷம்தான் மீண்டும் பிறந்து விட்டதோ என்று தேவர்கள் நடுக்கமுற்று உள்ளம் பயந்து திண்மையும் குலைந்து உனது நறுமணம் வீசும் திருவடியை பணிந்து வணங்கி முறையோ என்று ஓலமிட்டு இன்னது சொல்லுவது என்று அறியாத சிந்தை வாடி நிற்க வேலை செலுத்திய வீரனை சிறந்த பூமியிலெல்லாம் குலுங்கி அசையும்படியாக வந்த தோகையுடைய ஒப்பற்ற பெரிய சிகண்டி என்னும் பெயரையுடைய மயில் மீது வீற்றிருந்து விளங்கி
உலகத்தை காத்து ரட்சிக்கும் பெருமாளே, உன் திருவடிகளை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன் என்று உறுதி பயக்கும் அவர் உறுதி கூறும் இந்த பாடலை எம்பெருமான் திருவிடி சமர்ப்பித்த நலுக்கு பாத்திரமாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர முருகாஜனம் பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோர பழனி உரையும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் கருணையின் மொத்தம் கருணையின் உச்சம் ஸ்ரீ ஞான தண்டாபன சுவாமியின் திருப்பாதம் சமர்ப்பம் குருநாதர் அருணா பெருமான் திருவிலே சரம் சம்சம் முருகாச்சலம் பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோர